பெட்டு பாய் கீழெல்லாம் வீடு ஃபுல்லாக ஆகாமல் இது நல்லா அப்படியே ஃபுல்லாக ஒட்டிக்குது. எல்லாத்துக்கும் வச்சுட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மருதாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும். டீ டிகாஷனுக்கு தேவையான தண்ணி இது இந்த மருதாணி நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஒரு 10 மினிட்ஸில் நல்லா சிகப்பாயிடும். டீ டிகாஷன் மட்டும் தான் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கனாவே பாத்திரம் அதெல்லாம் கழுவுனா கூட எதுவும் ஆகாது. இது டீ தூள் 1 ஸ்பூனு, இதில் 1 ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. அடுத்தது சோம்பு 1 டீஸ்பூன். அப்புறம் சீரகம் 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் முக்கியமானது கிராம்பு. கோல்டெல்லாம் ஆகும், தலைவலிக்கும் மருதாணி வச்சா அப்படின்னு சொல்கிறவங்க கூட கிராம்பு. இதில் ஒரு 8 வச்சுருக்கேன்னா 8 போட்டுக்கோங்க. 8 போட்டு இது நல்லா கொதிக்க வைக்கணும். இவ்வளோ தான் கொதிக்க வைக்கிறது, இவ்வளோ தான். இந்த 4 தான்: சோம்பு, சீரகம், டீ தூள், கிராம்பு. இதுக்கப்புறம் அரைக்கும் போது தேவையானதை நான் காட்டுறேன். இதான் மருதாணி நான் அலசிட்டு வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொதிக்க வச்ச தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் சூடு ஆறணும். இப்போது இந்த புளி எவ்வளோ பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் சைஸு போட்டுட்டு, முக்கியமானது இந்த சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டுட்டு இப்போ இதை அரைக்கணும். இதை அரைச்சிட்டு வேணும்னா இதில் கூட ஒரு 2 கிராம்பு போட்டுக்கலாம். இதிலே போதுன்றவங்க விட்டுடலாம். நான் இப்போ இதில் திரும்பவும் ஒரு 2 கிராம்பு போட்டு அரைப்பேன். அரைச்சிட்டு இந்த தண்ணி தான் ஊற்றணும், வேறு எந்த தண்ணியும் ஊற்றக்கூடாது. இது கொஞ்சம் ஆறின பிறகு நான் ஊற்றி இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போயே பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் கூட இல்லை, என் கை டார்க் ஆகுது. 2 மினிட்ஸ் இல்லை, ஒரு 1 செகண்ட் கூட இருக்காது. 1 செகண்ட்லேயே எனக்கு இதுவாகிடுச்சு. தண்ணியில் மீதி கொஞ்சம் இருக்குது எனக்கு. இந்த தண்ணியை மருதாணி கையில் வைக்கும் போது தொட்டு வச்சிடணும். மேலே வச்சு முடிச்சுட்டு நான் அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இது இப்போவே வைக்கக்கூடாது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர், ஏன்னா ஒரு 1/2 ஹவர் கழித்து இதெல்லாம் ரெட் ஆகிடும். நான் உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். இந்த மீதி இருக்க தண்ணியில் ஒரு 2 டீஸ்பூனு சுகர் போட்டுடணும். சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த சுகர் ஃபுல்லாக கரைஞ்சிட்ட பிறகு கரைஞ்சிச்சு. இப்போ தேவையான அளவு மருதாணி எடுத்து வச்சுட்டு, இப்போ கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு 1 ஹவர் ஆகிருக்கும். இப்போ என் கையில் இந்த தண்ணியை கொஞ்சம் தொட்டு தடவிக்கணும். இது யூக்கலிப்டஸ் ஒரு 2 ட்ராப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா கலர் பிடிக்கும், கோல்டெல்லாம் ஆகாது. இப்போ கலர் மாறிடுச்சு. இந்த தண்ணியை தொட்டு இந்த மருதாணி எடுத்து என் கையில் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை கொஞ்சம் கையில் தடவிக்கணும். கீழே விழாமல் இருக்கும். வீடு ஃபுல்லாக மருதாணி ஆகிடும்ல, அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கும். அந்த தண்ணியை தொட்டு வைக்கும்போது அதில் இருக்கிற சர்க்கரை பாகு சின்ன குழந்தைங்களுக்கெலாம் வைக்கும்போது கீழெல்லாம் இறஞ்சிரும். கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு இது நல்லா யூஸ் பண்ணும். இடையில தண்ணி தொட்டு வைக்கணும். இப்போ இதுவே பாருங்கள், கையில் நல்லா ஒட்டியிருக்கு. நீங்கள் தூங்கும்போது வச்சா கூட பெட்டில் பாயில் எதுலேயுமே படாமல் கையில் மட்டும் ஒட்டிகிட்ருக்கோம், அப்படியே காஞ்சிரும். சாதாரணமாக இது சர்க்கரைலாம் போடாமல் அரைச்சோம்னா வைக்கும் போதே கீழே உதிர்ந்து அப்படியே விழும். ஃபுல்லாக வச்சுட்டேன் நான். இப்போ மேலே இந்த தண்ணியை தொட்டு வைக்கிறேன் பாருங்கள், லைட்டாக. இது மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் மேக்ஸிமம் சொல்கிறேன். மேக்ஸிமம் 1 ஹவரில் எடுத்தோம்னா நல்லா டார்க்காக வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி, என் கையில் பற்றியிருக்க மாதிரி எல்லாருக்குமே டார்க்காக பிடிச்சிக்கும் மருதாணி.
சின்ன குழந்தைங்களாம் கொஞ்ச நேரம் தான் வைப்பாங்க. அப்படி வச்சாலுமே ஒரு ஆரஞ்சு கலர் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு கூல்டாக ஆகாமல் இருக்கும். நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன் வீடியோ, பொறுமையாக பாருங்கள். என் கையில் கொஞ்ச நேரம் தான் வச்சுருந்தேன், அதில் எவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்கள். இது வைக்கும்போது நம்ம துணி துவைச்சாலும் பாத்திரம் கழுவினாலும் நம்ம கையில் இருக்க மருதாணி டல்லே ஆகாது, கலர் நல்லா பிடிச்சிக்கும். எடுக்கும்போது ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். ஆனால் உடனே டேப் வாட்டரில் வாஷ் பண்ணக்கூடாது. நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா துடைச்சிட்டு, இது இன்னொரு கையில் வச்சுருந்தேன் நான், ரைட் ஹேண்டில் எடுத்துட்டு டிஷ்யூ பேப்பரோ இல்லை துணியோ அதை வச்சு நல்லா துடைச்சிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா கை ஃபுல்லாக படுற மாதிரி தடவி வச்சுருக்கேன். இப்போது இது அப்போவே எடுத்தது தான். இது பாருங்கள், எண்ணெய் தடவிருக்கேன். இது அடுத்த நாள் எடுத்த வீடியோ. இது பாருங்கள் எவ்வளோ டார்க் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.